இலக்கியாவும், கௌதமும் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அதே சமயம் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வரப்போகுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ வந்து ஜெயில்ல தள்றதுக்காக இந்த அஞ்சலியும், பைரவியும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த உண்மை தெரிய வந்து இப்போ நம்ம இலக்கியாவும் நேரா போயிட்டு அந்த இவங்க தேங்கா கடைக்காரர வந்து பார்த்தீங்கன்னா, போய் பார்க்க போறாங்க. இளநீ கடைக்காரர. ஏன்னா, அங்க போய் பார்த்து அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காப்பாத்துங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க ஏதாச்சும் கேட்டா உண்மைய சொல்லக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தா. ஆனா, அங்க போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, கௌதம் கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்ட அந்த சாயல் டெஸ்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த எஸ்எஸ்கேவோட பணத்த வச்சே இது எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சுட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அவங்க 2 பேருக்கும் ஒரு சரியான முடிவு கட்டப் போறேன். அப்டின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு சும்மா அதாவது சைலன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் ஆகணும். ஏன்னா கௌதம் வந்துட்டு சொல்லிட்டாரு. இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் எல்லாத்தையுமே கட்டி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து சேல் பண்ண வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ஏன்னா, உன்ன பத்தின ரகசியங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு. உன் பணத்திலருந்து எல்லாமே என்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால தப்பிக்கவே முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டெம்பரவரியா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, எஸ்எஸ்கேவும் திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பண்றதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கௌதம் வந்துட்டு அந்த பணம், அதுக்கப்புறம் இருக்கிற மொத்த டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே கொண்டு போயி போலீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்படைச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருந்துட்டுருக்காங்க. அடுத்ததா நம்ம அதாவது ஜானகி வந்துட்டு இலக்கியாவ மீட் பண்ணி, வீட்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் உன்ன வந்து ஜெயில்ல போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனையிலருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா போயிட்டு அந்த இளநீ கடைக்காரர வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பேசலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூக்கடையில விசாரிக்கும்போது அவங்க சொல்றாங்க. இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போலீஸ் வந்து அவங்கள வந்து விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இளநீ கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆள் இல்ல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ஏற்கனவே காலி பண்ணிட்டு போனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த அஞ்சலியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸும் வந்து அங்க செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளநீ கடைக்காரரோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கிறதாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன உடனே, அவ்வளோதான் அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இளநீ கடைக்காரர புடிச்சாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு தான் போணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியாவுக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அந்த ஒரு பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சிருக்காங்க. அதாவது அந்த இளநீ கடைக்காரருக்கு கொஞ்சம் அமௌண்ட்ட குடுத்து செட்டில் பண்ணி, கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஊர விட்டு வேற எங்கேயாச்சும் போய் இருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இத்தோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் சொல்லப் போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.